ஓம் நமச்சிவாயா போற்றி. இது மனம் தளர்ந்த ஒரு மனிதனை பற்றியது. கடவுள் மீதான நம்பிக்கையின் மூலம் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார் என்பதை சுருக்கமாகவும் உணர்வுபூர்வமாகவும் விவரிக்கிறது. நம்பிக்கை வழி கடவுளின் கைகள். ஒரு அழகான கிராமம் வெள்ளியூர். அங்கு வசிக்கும் விக்னேஷ் பட்டம் பெற்றவன். ஆனால் வேலைக்காக அலையும் நிலையில் அவனது தந்தை வயதானவர், தாய் உடல் நலமற்றவர். குடும்பம் வறுமையில் வாடுகிறது. விக்னேஷ் தினமும் வேலைக்காக நகரம் செல்லும். ஆனால் தோல்வியே அதனால் கிடைக்கும். நம்பிக்கை சோதிக்கப்படும் நேரம். ஒரு நாள் விக்னேஷ் இடைவேளையில் ஒரு கோவிலுக்குள் சென்று கண்களை மூடிக்கொண்டு தெய்வத்திடம் உணர்ந்தான். ஐயா, எல்லாரும் ஏதோ ஒன்று சாதிக்கிறார்கள். நானும் உம்மிடம் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். ஆனால் ஏன் எனக்கு மட்டும் எதுவும் நடக்கவில்லை? கடவுள் பேசவில்லை. அமைதி. ஆனால் ஒரு சின்ன பஞ்சாயத்து வேலை கிடைக்கிறது. விக்னேஷ் அதை திருப்தியுடன் ஏற்கிறான். நம்பிக்கையின் விதை வளரத் தொடர்கிறது. அந்த வேலை வாயிலாக அவன் பலரை சந்திக்கிறான். ஒவ்வொருவருடனும் நல்ல நடத்தை, நேர்மையை காட்டுகிறான். ஒரு பைத்தியக்கார தாத்தா அவனிடம் கூறுகிறான், தம்பி, கடவுள் உடனே தரமாட்டார், ஆனால் நேரத்தில் எல்லாவற்றையும் தருவார். அந்த வார்த்தை அவனது உள்ளத்தை தாக்குகிறது. சோதனைகள் வரும், நம்பிக்கையும் உறுதியும். ஒரு நாள் அவன் வீட்டில் தீ விபத்து. எல்லாம் அழிந்து போகும். எல்லோரும் ஊரார் கூட கேலி செய்தார்கள். உன் கடவுள் என்ன பண்றாரு? ஒரே நம்பிக்கையா? விக்னேஷ் கவலைப்படுகிறார். ஆனால் தாத்தாவின் வார்த்தைகள் மனதில் ஒலிக்கின்றன. அவன் ஒரு தடவையும் நம்பிக்கையை இழப்பதில்லை. கடவுள் தரும் பரிசு. அந்த தீ விபத்து நிகழ்ந்த நாளிலே அவன் பழைய அலுவலகத்தில் வேலை பார்த்தவர் அவனை நினைத்து அழைக்கிறார். விக்னேஷ், நாங்கள் ஒரு புதிய நிறுவனத்தை துவங்கப் போகிறோம். உன்னை நம்பிக்கையுடன் வேண்டுகிறோம். அவன் வாழ்க்கையே மாறுகிறது. நல்ல சம்பளம், குடும்பம் செழிக்கிறது. அவனது வாழ்க்கையே ஒரு உதாரணமாக மாறுகிறது. நம்பிக்கை என்பது தாமதிக்கலாம், ஆனால் துரோகம் செய்யாது. நாம் முயற்சியுடன் கடவுளை நம்பினால் அவர் நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டார். அவன் ஒவ்வொரு சோதனையும் ஒரு வழிகாட்டுதலாக மாற்றுவான். இந்த சேனலை பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்டில் உங்கள் கருத்தை கூறவும்.